கோவை குறிச்சி பிரிவிலிருந்து போத்தனூர் செல்லும் பிரதான சாலையின் இடதுபுறம் பாதாள சாக்கடை குழாய் செல்கிறது. வியாழன் அன்று மாலை குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் அதிக அழுத்தத்துடன் வெளியேறியது. அப்போது அந்த வழியாக இரும்பு தளவாடங்களுடன் வந்த டிப்பர் லாரி உடைப்பு ஏற்பட குழியில் சிக்கி கவிழ்ந்தது. அதிர்ஷ்டவசமாக லாரி டிரைவர் காயங்களின்றி தப்பினார். கழிவுநீர் அருகே இருந்த கடைகளில் புகுந்ததுடன் பல மீட்டர் தூரம் சாலையில் வழிந்தோடியது. அப்பகுதி முழுவதும் சேரும் சகதியுமாக மாறியது. இதனால் அந்த வழியாக வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. 2 மணி நேரத்திற்கு பின் லாரியில் இருந்த இரும்பு தளவாடங்கள் அகற்றப்பட்டன. பின்னர் லாரி கிரேன் மூலம் மீட்கப்பட்டது. தொடர்ந்து மாநகராட்சி பணியாளர்கள் உடைப்பு ஏற்பட்ட குழாயை சீரமைக்கும் பணிகளை தொடங்கினர். கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் பாதாள சாக்கடை பணிகள் தரமற்ற நிலையில் அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த சில மாதங்களில் 5க்கும் மேற்பட்ட லாரிகள் இதேபோல பாதாள சாக்கடை குழியில் புதைந்த சம்பவம் நடந்துள்ளது. குறிப்பாக நல்லாம்பாளையம், மணியக்காரம்பாளையம் பகுதிகளில் பாதாள சாக்கடை பணிகளுக்கு பிறகு சாலைகள் முறையாக மூடப்படாததால் செங்கல் லாரிகள் மற்றும் கனரக வாகனங்கள் திடீர் பள்ளங்களில் சிக்கி விபத்துக்குள்ளாகும் நிலை நீடிக்கிறது.